See, you might have seen, I mean, exact comparison எடுத்துக்காதீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். On a bad day, on a good bowling pitch, on bowling on good areas, ஜிம்பாப்வேவே ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்க அவங்க ஹோம் பிட்ச்லயே. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இங்கிலாந்து இஸ் a wonderful team. அண்ட் அவங்களுடைய போலிங் ரொட்டேஷன் ஜாஸ் பட்லர் கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி பண்ணாரு. கொடுத்த போலர்ஸ்லாம் அவங்க வேலையை அவ்வளவு அழகா செஞ்சாங்க. அது வந்து கார்ஸ் என்னமா சூப்பரா போலிங் போட்டாரு, 2 விக்கெட். ஓவர்டன் வந்து பாத்தீங்கன்னா 6 per over கூட இல்ல. அண்ட் எஸ்பெஷலி நீங்க இவர் அதில் ரஷீத் வந்து பாத்தீங்கன்னா 3.75 நிக்கிறார். So he bowled exceptionally well. அவருடைய அந்த ஒரு லெக் பிரேக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. கரெக்டா பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் ஆன சிச்சுவேஷன். அண்ட் இன்னொன்னு நீங்க பார்க்கணும், இது வந்து ஹையஸ்ட் ஸ்கோரிங் ட்ராக், இது வந்து நல்ல ஸ்கோரிங் ட்ராக்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் பிட்ச் வந்து டோட்டலா வியர்டா பிஹேவ் பண்ணிச்சு. ஓகேங்களா? அடிக்கவே முடியல. நீங்க ஹர்திக் பாண்டியா வந்து அடிக்கிறோம் போல மச்சான் அப்படின்ற ஆக்ஷனே காமிச்சார் 2-3 இடத்துல. ஓகேங்களா? சோ இட்ஸ் நாட் தட் தே டிடன்ட் ட்ரை. வாஷிங்டன் சுந்தர் வாஸ் ட்ரைங் ஆல் இஸ் பெஸ்ட். பட் பால் பேட்டுக்கு வரவே இல்லை, அடிச்சாலும் பால் நகரவே இல்லை. இட் வாஸ் லிட்டரலி ஸ்டேயிங் ஆன் த பிட்ச். புரியுதா உங்களுக்கு? சோ இப்படி ஒரு ட்ராக்ல அவங்களுக்கு போலிங் ஃபேவரபிள் ஆச்சு, அவங்களும் போலிங் சூப்பரா போட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம 26 க்ளோஸுக்கு வந்ததே பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன்.